தான் நாங்க எல்லாரும் உட்கார்ந்திருக்கோம். இது என்ன கேமா இருக்கும்? ஏதோ கட்டம் கட்டமா டைல்ஸ்லாம் ஒட்டிருக்காங்கல. ஹலோ கிட்ஸ், நம்ம ரெசார்ட்ல நடக்கிற எந்த கேமா இருந்தாலும் எந்த ஒரு கிட்ஸ் மனசையும் புண்படுத்தக்கூடாது. அந்த மாதிரியான கேம்ஸ் மட்டும்தான் நம்ம ரெசார்ட்ல எப்பவுமே நாங்கள் ப்ரிஃபேர் பண்ணுவோம். அந்த மாதிரி ஒரு கேம் தான் இன்னைக்கு நம்ம விளையாட போகிறோம். இந்த கேம் பேர் என்ன தெரியுமா? கலர் டைல்ஸ் கலர் டைஸ். இங்கே பார்த்தீங்கன்னா கலர் கலராக டைல்ஸ் நாங்கள் இங்கே வச்சுருக்கோம். அதே மாதிரி கலர் டைஸும் இருக்குது. கேம் எப்படி விளையாடணும்னு நான் முதல்ல சொல்லிடுறேன், நல்லா கேட்டுக்கோங்க. இந்த கேமுக்கு ஒவ்வொரு டீமுக்கும் 2 பேர் வேணும். மொத்தமாக பார்த்தீங்கன்னா இந்த கேமில் 8 பேர் 4 டீமாக பிரிஞ்சு விளையாட போகிறீங்க. ஆமாம் கைஸ், முதல் 4 பேர் பார்த்தீங்கன்னா இந்த டைல்ஸில் நிற்கணும். அடுத்த 4 பேர் பார்த்தீங்கன்னா டைஸ் உருட்ட போகிறீங்க. இதில் நீங்களே சூஸ் பண்ணிக்கோங்க யார் யார் டைல்ஸில் நிற்க போகிறீங்க, யார் யார் டைஸ் உருட்ட போகிறீங்கன்னு. என்னடா இங்கே இவ்வளோ சிப்ஸ் பாக்கெட்டு சாக்லேட்டாக இருக்குன்னு பார்த்துட்டு இருக்கீங்களா? இந்த கேமில் வின் பண்ணுறவங்களுக்கு தான் இந்த எல்லாமே கிடைக்க போகுது. ஆன்ட்டி, அப்போ வின் பண்றவங்களுக்கு மட்டும் தான் இந்த சாக்லேட்ஸ்லாம் கிடைக்குமா? நோ 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 கிட்ஸ், அப்படி மட்டும் நினைக்காதீங்க. எல்லாருக்குமே கண்டிப்பா சாக்லேட்ஸ் கிடைக்கும். ஆனா எந்த சாக்லேட் யாருக்கு ஃபர்ஸ்ட் கிடைக்க போகுது அதுதான் இந்த கேமே. ஐயா, அப்போ எல்லாருக்குமே சாக்லேட் கிடைக்கும். ஆமா குட்டீஸ், எல்லாருக்குமே சாக்லேட் கிடைக்கும். ஆனா உங்களுக்கு பிடிச்ச சாக்லேட் உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பா நீங்க இந்த கேம்ல வின் பண்ணியே ஆகணும். இது பாத்தீங்கன்னா ஒரு லக்கி கேம் தான். இதுல யாரு வேணாலும் வின் பண்ணலாம். அதனாலதான் நாங்க ஜெயிக்கிறவங்க தோக்குறவங்க எல்லாருக்குமே சாக்லேட்ஸ் ப்ரிஃபர் பண்றோம். இங்க பாத்தீங்களா, இதுதான் அந்த டைஸ். கலர் கலரா இருக்குல்ல, இந்த டைஸை தான் உருட்ட போறீங்க. இதுல யாரு டைஸை உருட்ட போறீங்க சொல்லுங்க? ஆன்ட்டி ஆன்ட்டி, எனக்கு டைஸ் உருட்டுறதுனா ரொம்ப பிடிக்கும். நான் ஹனிக்காக டைஸ் உருட்ட போறேன். ஓகே, அப்ப ஒரு டீம் ரெடி ஆயிருச்சு. இன்னும் 3 பேர் இருக்கீங்கல்ல, அவங்களுக்குலாம் யாரு டைஸ் உருட்ட போறீங்க? மினிக்கா, உங்க டீம்ல எப்பவும் நான் தானே இருப்பேன். அதனால நான் தான் இன்னைக்கு உங்களுக்காக டைஸ் உருட்ட போறேன். ஓகே, நான் ரீட்டாவுக்காக டைஸ் உருட்டுறேன். அப்போ ரெனிக்காவுக்கு மட்டும் யாருமே இல்லையா? நான் ரெனிக்காக டைஸ் உருட்டுறேன். ஏய் ரெனி, நான் உனக்காக டைஸ் உருட்டுறேன். ஓகேவா? இந்த கேமை ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ண போறது மினி, அதுக்கப்புறம் ரீட்டா, அப்புறம் ஹனி, அதுக்கப்புறம் ரெனி. இந்த ஆர்டர் படி தான் விளையாடணும். அக்கா, நான் இப்போ உருட்ட போற உருட்டுல நீங்க தான் வின் பண்ண போறீங்க. இப்ப பாருங்க. ஹை, என்ன 2 கட்டம் தான் விழுந்திருக்கு? பரவாயில்ல லக்ஷு, அதான் 2 கட்டம் விழுந்திருக்குல. இந்த மினி ஸ்டார்டிங்லயே 2 டைல்ஸ்க்கு மூவ் ஆயிட்டா. நம்ம எப்படியும் ஒரு 3 டைல்ஸ் ஆவது மூவ் ஆயிரணும். ஹே லாரா, நல்லா குளிக்கு போடு. என்ன என்ன இந்த கலர் எந்த டைல்ஸ்லயுமே இல்ல? ஆன்ட்டி, இங்க பாருங்க, இந்த கலர்ல டைல்ஸே இல்ல. இப்போ நான் எப்படி மூவ் ஆகுறது? ஏய் நல்லா பாருப்பா, நீ நிக்கிற டைல்ஸ்ல தான் அந்த கலர் இருக்கு. ஓகே ஓகே, ஸ்டார்டிங்ல அந்த டைல்ஸ்லயே விழுந்துச்சுன்னா இன்னொரு சான்ஸ் கொடுப்போம். நீங்க மறுபடியும் டைஸ் உருட்டலாம். கடவுளே, இந்த டைமாவது ஒரு நல்ல கலரா விழுகணும். என்ன கலர் என்ன கலர்? ஹை, வாவ், நான் 4 ஸ்டெப்ஸ் மூவ் ஆக போறேன். ஏய் சூப்பர் லாரா, இது மாதிரி தான் உருட்டணும். இப்போ நான் 4 டைல்ஸ் மூவ் ஆக போறேன். 1 2 3 4. இதே ஸ்பீட்ல போனா நான் தான் இந்த கேமை வின் பண்ண போறேன். இதுலயே எனக்கு தான் நல்ல பெரிய சாக்லேட் கிடைக்க போகுது. ஐயா ஜாலி. ஏய் என்னப்பா, அதுக்குள்ள 4th டைல்ஸ்க்கு மூவ் ஆயிட்டா? ரெடி, நீ ஏன் எதுவும் கெஸ் பண்ணாத. இது ஒரு லக்கி கேம் தான். யாருக்கு எப்போ எந்த கலர் வேணாலும் விழுகலாம். ரெட் ரோஸ் கையில தான் உன்னோட கேமே இருக்கு. அதனால நீ எதுவும் பயப்படாத. சரி ஓகே ஹனி, இப்போ உனக்கு என்ன கலர் விழுகுதுன்னு பார்க்கலாம். டைஸை நம்மளே உருட்டினா கூட பரவாயில்ல. என் தங்கச்சி இப்போ என்ன பண்ண போறாளோ தெரியல. கடவுளே, நல்ல கலரா விழுகணும்பா. என்ன மறுபடியும் ரீட்டாக்கு விழுந்த மாதிரி எனக்கும் ஃபர்ஸ்ட் டைல்லே விழுந்திருக்கு? அப்போ எனக்கும் இன்னொரு சான்ஸ் இருக்குல்ல? நோமா, நாங்க ஆல்ரெடி சொன்னோம்ல, அந்த சான்ஸ் வந்து 1 டைம் தான். அது வந்து ரீட்டாவுக்கு போயிடுச்சு. சோ நீங்க அதே டைல்ஸ்ல தான் நிக்கணும். ஏய், இப்போ நான் தான் உருட்ட போறேன். நான் தான் உருட்ட போறேன். ரெடி ரெடி, நீ கவலையே படாத. எப்படியாவது வின் பண்ண வச்சிடுறேன். ஹை, பிங்க் கலரு. ரெடி, பாத்தியா, நான் உனக்கு பிடிச்ச கலரே போட்டிருக்கேன். ஐயோ, இந்த அரமண்டல் ரெட் ரோஸ் வச்சுட்டு என்ன பண்றதுன்னே தெரியல. ஏய், எனக்கு பிங்க் கலர்ல வேணாம். அங்க பாத்தியா, ரேடியம் கலர்ல போனாதான் வின் பண்ண முடியும். கரெக்ட்டா அந்த கலரை டார்கெட் பண்ணு. ஓகே ஓகே, ரேடியம் கலர். நெக்ஸ்ட் எப்படி உன்னை வின் பண்ண வைக்கிறேன்னு பாரு. ஐயோ, இந்த தடவையாவது நல்ல கலரா விழுகணும். இந்த லக்ஷு என்ன கலர் போட்டிருக்கான்னு தெரியல. எங்கே பாப்போம். ஐயா, நானும் 5th டைலுக்கு மூவ் ஆயிட்டேன். ரீட்டா, இங்க பாத்தியா, ஒரே கேம்லயே நான் உன் பக்கத்துல வந்துட்டேன். ஐயோ ஐயோ, ஏய் மினி, நான் நெக்ஸ்ட் கேம்ல உன்னை ஓவர்டேக் பண்ணிட்டே போயிருவேன். இப்ப பாரு என்ன கலர் விழுகுதுன்னு மட்டும். ஐயோ, இது என்ன ராணி பிங்க் கலர் விழுந்திருக்கு? அப்ப நான் பின்னாடி போணுமா? இல்ல இல்ல, இதெல்லாம் போங்கு. நான் இவ்வளவு தூரம் முன்னாடி வந்துட்டேன்ல, அப்புறம் எப்படி பின்னாடி போறது?
நோ நோ ரீட்டா, உங்களுக்கு வந்து ராணி பிங்க் கலர் விழுந்திருக்கிறதுனால நீங்க 2 ஸ்டெப்ஸ் பேக் போகணும். ச்சே, எவ்வளவு வேகத்துல முன்னாடி வந்தேனோ அதே மாதிரி பின்னாடி போற மாதிரி இருக்கு. என்ன கேம்டா இது? 1 2 2 ஸ்டெப்ஸ் பேக் போயிட்டேன். ஓகேவா? அடா, திரும்ப என்னோட சான்ஸ் வந்துருச்சு. இந்த தடவையாவது ஏதாவது ஒரு கட்டமாவது முன்னாடி போகணும். என்ன கட்டம் விழுகுது? ஐயா, ராணி பிங்க் கலர் விழுந்திருக்கு எனக்கும். நான் 2 ஸ்டெப்ஸ் போறேன். 1 2. இப்போ நீயும் நானும் ஈக்குவலா இருக்கோம். இப்போ ரெனியோட சான்ஸ். ஏய் யூ, நான் முன்னாடி போறேன். மினி மினி, நான் உன் பக்கத்துல வந்துட்டேன் பாத்தியா? அட போ மினி, இந்த கேம் எப்போ எப்படி மாறுனே தெரியல. இப்போ என்ன என்னோட சான்ஸா? என்ன கலர் விழுக போகுது? ஐயா, ஐயோ, என்ன கிரீன் கலர் பின்னாடில இருக்கு. மறுபடியும் ஒரு ஸ்டெப் பின்னாடி போணுமா? லாரா, போன டைம் அது சொதப்பிராத, இந்த டைம் அது கரெக்டா உருட்டணும். சரியா? ஓகே, 2 ஸ்டெப்ஸ் முன்னாடி விழுந்திருக்கு. 1 2. நான் 2 ஸ்டெப் முன்னாடி போயிட்டேன். ஹனி, நீ மட்டும் தான் இன்னும் லாஸ்ட்ல நின்னுட்டு இருக்க. அநேகமா நீ தான் இந்த கேம்ல தோக்க போறன்னு நினைக்கிறேன். அதையும் தான் பாப்போம். ஏய் சமந்தா, நல்லா உருட்டு சரியா? ஹை, ரேடியம் கலர். ஏய் ரீட்டா, இங்க பாத்தியா? ரேடியம் கலர் விழுந்துருச்சு. அப்படின்னா ஹனி தான் இந்த கேமோட ஃபர்ஸ்ட் வின்னர். யா, 1 2 3. நான் இந்த கேம்ல வின் பண்ணிட்டேன். ஏ! ஐயா, ஐசலக்கா, நான் இந்த கேம்ல வின் பண்ணிட்டேன். ஜாலி. ஓகே गाइस, எல்லாரும் சீக்கிரம் வந்துருங்க. நான் போய் சாக்லேட் செலக்ட் பண்ண போறேன். ஐயோ, ஹனி முன்னாடி போய் எனக்கு பிடிச்ச சாக்லேட் எடுத்துட்டானா என்ன பண்றது? எப்படியாவது நம்ம போய் வின் பண்ணணும். ஐயே, என்ன மறுபடியும் இதே டைல்ஸ் கலரே விழுந்திருக்கு. ஏய் மினி, இப்போ உன்னோட சான்ஸ். ஹை, நானும் வின் பண்ணிட்டேன். 1 2. நான் இந்த கேம்ல வின் பண்ணிட்டேன். நான் இப்ப போய் சாக்லேட் எடுக்க போறேன். ரெனி, நீயும் நானும் மட்டும் தான் இருக்கோம். யார் வின் பண்ண போறாங்கன்னே தெரியல. டோன்ட் வரி ரீட்டா, இந்த கேம்ல எப்படியாவது நான் உன்னை வின் பண்ண வச்சிருவேன். நான் இன்னைக்கு வின் பண்ண மாதிரி தான். மறுபடியும் பிங்க் கலரா இப்படியே முன்னாடி போக பின்னாடி வர, முன்னாடி போக பின்னாடி வர. எத்தனை தடவை தான் நான் பின்னாடி போயிட்டே இருக்குது. ஏய், நீயாவது முன்னாடி பின்னாடி போயிட்டு வந்துட்டு இருக்க. நான் பாரு, ஒரே ஸ்டைல்ஸ்லயே ரொம்ப நேரமா நின்னுட்டு இருக்கேன். மறுபடியும் அதே டைல்ஸே விழுந்திருக்கு. ரெனி, இந்த கேமை கொஞ்சம் கூட புரிஞ்சிக்கவே முடியல. இங்க பாரு, மறுபடியும் பிங்க் கலர் தான் விழுந்திருக்கு. இப்போ நான் 1 ஸ்டெப் முன்னாடி வந்துட்டேன். அட கடவுளே, உனக்கு இறக்கமே இல்லையா? மறுபடியும் நான் அதே டைல்ஸ்லயே நிக்கணுமா? ஜாலி ஜாலி. ரெனி, நீ இதே டைல்ஸ்ல தான் கடைசி வரைக்கும் நின்னுட்டே இருக்க போற. நான் இப்ப பாரு அடுத்த டைல்ஸ்க்கு மூவ் ஆக போறேன். ஏய், நான் வின் பண்ணிட்டேன். ஏய் லாரா, நீ டைஸ் உருட்டுன மாதிரியே இல்ல. எப்படி விழுந்துச்சு? வாட் இஸ் திஸ் மா? நீங்க பண்றதெல்லாம் நாங்க கவனிக்கல நினைச்சிட்டு இருக்கீங்களா? இந்த பொண்ணு டைஸ் உருட்டவே இல்ல. அந்த கலரை செட் பண்ணி வச்சுட்டு அப்படியே போட்டுட்டா. ஏய் லாரா, ஒழுங்கா டைஸ் உருட்டி இருக்கலாம்ல. ஏன் இப்படி சீட்டிங் பண்ற? ரீட்டா, ரொம்ப பேசாத. நீ வின் பண்றதுக்காக தானே அந்த மாதிரியே பண்ண. நீ என்னையவே சொல்றியா? இந்த மாதிரி சீட்டிங் பண்ணி தான் வின் பண்ணணும்னு அவசியமே இல்ல. நீ ஒண்ணு உருட்ட வேணாம். என்னோட கேமை நானே விளையாண்டுக்கிறேன். மறுபடியும் இதே டைல் தானா? 1 2. ஓகே, நான் 5th டைலுக்கு வந்துட்டேன். ஓகே, இட்ஸ் மை டர்ன். நானும் வின் பண்ணிட்டேன். கடைசி வரைக்கும் நின்னுட்டே இருக்கணும்னு நினைச்சேன். நல்ல வேளை, கடவுளே என்னை காப்பாத்திட்ட. இந்த கேம்ல ஃபர்ஸ்ட் வின் பண்ணது ஹனி தான். ஹனி, இப்போ நீங்க உங்களுக்கு பிடிச்ச சாக்லேட்டை செலக்ட் பண்ணலாம். எனக்கு பிடிச்ச சாக்லேட் தானே இந்த ரஃபலோ. இதுதான் நான் ரொம்ப நேரமா செலக்ட் பண்ணணும்னு நினைச்சிட்டே இருந்தேன். எனக்கே கிடைச்சிருச்சு. ச்சே, நான் நினைச்சத கரெக்ட்டா அந்த ஹனி எடுத்துட்டா. சரி, பேசாம நம்ம அந்த சிப்ஸ் பாக்கெட்ல ஏதாவது ஒன்னு செலக்ட் பண்ணலாம். எது எடுக்கலாம்? எல்லாமே நல்லா இருக்கு. ஓகே, இந்த ஹைட் அண்ட் சீக் சாக்கோ சிப்ஸ் இதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதை நான் செலக்ட் பண்ணிட்டேன். நல்ல நல்ல சாக்லேட்லாம் இந்த ஹனியும் மினியும் எடுத்துட்டாங்க. லாஸ்ட்ல இருக்குது இந்த சிப்ஸ் பாக்கெட் தான். இந்த பெரிய சிப்ஸ் பாக்கெட்டை நம்ம செலக்ட் பண்ணிடலாம். ஓகே, நான் இந்த பெரிய சிப்ஸ் பாக்கெட் தான் செலக்ட் பண்ண போறேன். இது என்ன சிப்ஸ்? கராச்சி ஆனியன் ரிங்ஸ். ஓகே, இந்த சிப்ஸ் பாக்கெட் தான் இன்னைக்கு நமக்கு. அப்போ எனக்கு சாக்லேட்டே கிடைக்காதா? நாங்க தான் ஆல்ரெடி சொன்னோம்ல, இந்த கேம்ல ஜஸ்ட் ஃபார் ஃபன்னுக்காக தான். இதுல எல்லாருமே வின்னர் தான். நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச சாக்லேட்டை செலக்ட் பண்ணுங்க. ஐயா, நானும் போய் செலக்ட் பண்ண போறேன். அந்த பெரிய வேஃபர் செலக்ட் பண்ணலாம்னு நினைச்சேன். அத ஹனி எடுத்துட்டா. ஓகே, எனக்கு இந்த குட்டி வேஃபர் ஓகே. இல்ல வேணாம். எனக்கு இந்த ஹாப்பி பர்த்டே சிப்ஸ் ரொம்ப நாளா சாப்பிடணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். நான் இந்த சிப்ஸ் பாக்கெட் தான் செலக்ட் பண்ண போறேன். ஹனி, நான் தானே டைஸ உருட்டுனேன். நியாயமா பார்த்தா அந்த வேஃபர் எனக்கு தான் வரணும். சமந்தா, இதுல என்ன இருக்கு? நம்ம எல்லாரும் ஷேர் பண்ணி தானே சாப்பிட போறோம். இதுல உனக்கு எனக்கு அந்த மாதிரிலாம் யாரும் பிரிச்சு பார்க்க போறது
போறதில்ல, நம்ம எல்லாருமே ஷேர் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் இந்த ரிங் சிப்ஸ் ஓபன் பண்ணியாச்சு. வாவ், இது நல்லா இருக்குல்ல ரெடி. இந்த ரிங் சிப்ஸ்ல ஆனியன் ஃப்ளேவர் வருதுல்ல. என்ன பேசுற? அது ஆனியன் ஃப்ளேவர் தானே? அப்ப ஆனியன் ஃப்ளேவர் வராம வேற என்ன வரும்? இங்க பாத்தியா, இதுல இந்த குட்டி குட்டி அப்பளம் வச்சிருக்காங்க. இது அப்படியே என்னோட கையில ஒன்னொன்னா மாட்டி அப்படியே ஒவ்வொன்னா சாப்பிட போறேன். 1 2 3 4 5. ஓகே, இத அப்படியே வாயில வச்சா சூப்பரா இருக்கு. ஏய், இந்த மூங் தால் எல்லாருக்கும் பிடிக்குமா? அக்கா அக்கா, எனக்கு 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 மூங் தால்லாம் ரொம்ப பிடிக்கும். எனக்கு கொடுங்க. ரெடி, எவ்வளவு நேரம் இந்த சிப்ஸே ஓபன் பண்ணிட்டே இருப்ப? அந்த வேஃபரை ஓபன் பண்ணலாம்ல. கொஞ்சம் வெயிட் பண்ண ஹனி. இந்த ரிங் சிப்ஸ்ல ஒரு gift இருக்கும், அதை மட்டும் எடுத்துட்டு அதுக்கப்புறம் வேஃபர் ஓபன் பண்ணலாம். இதுல இருக்கதெல்லாம் மொக்க கிஃப்டா தான் இருக்கும். நீ வேஃபர் ஓபன் பண்ணு. சரி வெயிட் பண்ணு, ஓபன் பண்றேன். இந்த வேஃபர் பார்க்கிறதுக்கே நல்லா இருக்குல்ல. இங்க பாரு, இது மில்க் மாதிரியே இருக்கு. இது மில்க் இல்லப்பா, இது கோகனட் ஃப்ளேவர். இது மேல ஃபுல்லா கோகனட்டா இருக்கும், உள்ள தான் மில்க் இருக்கும். இப்ப பாரு, ஓபன் பண்ணி காமிக்கிறேன். இங்க பாத்தியா, உள்ள ஆல்மண்ட்ஸ், மில்க். வாவ், டேஸ்டா இருக்குல்ல. சரி, லாஸ்டா இத நான் ஓபன் பண்றேன். இந்த சாக்லேட்டும் ஓபன் பண்ண வேஃபரும் ஒரே மாதிரி இருக்குல்ல. ஐ திங்க் இது பெரிய சைஸ்னு நினைக்கிறேன். அது குட்டியா தனித்தனியா செப்பரேட்டா வாங்குறவங்களுக்காக அந்த குட்டி சைஸ் போட்டிருப்பாங்க. வாவ், ஆமாப்பா. இங்க பாரு, அதை விட இதுல கோகனட் கொஞ்சம் அதிகமா இருக்கு, அதுல கொஞ்சம் கம்மியா தான் இருந்துச்சு. ஆனா